அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் விளாக் BA2 சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் யாரெல்லாம் வைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் 100 தினார் ஃபைன் கட்டணுமா? பாபா 100 தினார் காசு கேட்டிருக்கிறாரு ஃபைன் கட்டுறதுக்கு. மீண்டும் அதி உச்சத்தை தொட்டுகின்றது குவைத் தினார். ஜனவரி மாதம் 30 விடுமுறை. மீண்டும் வேலை பிப்ரவரி 2 தொடங்கும். அதே போல் இனிமேல் மொபைல் ஐடியை மட்டும் பாருங்கள், உங்களுடைய கஃபிலுடைய பத்தாக கேன்சல் ஆகிடுச்சா இல்லையான்னு. கடன் வசதிகள் மற்றும் வீட்டு வசதிகள் அனைத்தும் தரப்படும். ஆனால் யாரெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் களை எடுத்த பின்பு தான். உள்துறை அமைச்சரின் அதிரடி தகவல். பலருடைய ஜென்சியாக பறிப்பட்டுள்ளது. அதே போல் சாதில் அப்தல்லா பகுதிகளில் திடீர் தீ விபத்து, வீடொன்றில் இது சம்பந்தமான தகவல் இருக்குது. அதே போல் டெலிவரி ஓட்டுநர்களே இந்த முட்டாள்தனத்தை இதன் பிறகு செய்யாதீர்கள், செய்தால் ஆப்புதான். எதிர்வரும் இஸ்ரா மிஹ்ராஜ் தினத்தை முன்னிட்டு 30 ஆரம்பித்து 3 நாட்களுக்கு தொடர் விடுமுறை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஜனவரி 30 வியாழக்கிழமை விடுமுறை, வியாழன் வெள்ளி சனி. அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 2 வேலைகள் தொடங்கும். அதே போல் 4 ரிக்டர், 4.4, 4.4, 4.8 ரிக்டர் அளவிலான பூகம்பம் இன்றைய தினமும் எத்தியோப்பியாவில் பதிவாகியுள்ளது. 22 நாட்களை எட்டியுள்ளது. தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் பூகம்பம். அல்லாஹ் வதுக்கும். அதே போல் மீண்டும் உச்சத்திலேயே 2025 ஆண்டிலும் டினாருடைய ரீச், டினார் தான் உலகளாவிய ரீதியில் குளோபலி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. டினாருடைய வேல்யூவை தட்டி தூக்கி மேலே வாரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நாட்டு கரன்சியாலையும் முடியலை. டினார் தான் த பெஸ்ட். அடுத்ததா சிவில் இன்ஃபர்மேஷன். பிப்ரவரி மாதத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாங்க கேட்குது. உங்களுக்கே தெரியும், குவைத்தில் இப்போதைக்கு ஜென்சியா, பலருடைய ஜென்சியா பறிப்பட்டு கொண்டே இருக்குது. இந்த சூழலில் யாருடைய குடியுரிமை பறிக்கப்பட்டிருக்குது அப்படின்றது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன், சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்திலிருந்து மொபைல் ஐடென்டிட்டியிலேயே அப்டேட் நாங்கள் தந்துடுவோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இனி வரும் நாட்களில் உங்களுடைய மொபைல் ஐடியை நீங்கள் தொடர்ந்து செக் பண்ணி பார்க்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை. அது கஃபீல் வீட்டிலேயே நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி, அதே மாதிரி இந்த வெளியிலாக்காமல் அடிக்கிறீங்க இல்லையா, நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய மொபைல் ஐடியை தொடர்ந்தும் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கஃபீலுடைய ஜென்சியாக பறிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கும் எதிர்வரும் பிப்ரவரி மாதத்தில் தெரிந்துவிடும். ஏனென்றால் அவங்களுடைய பத்தாக்கா கேன்சல் ஆகும்போது உங்களுடைய பத்தாக்காவும் சேர்ந்தே தான் கேன்சல் ஆகும். அதற்கு பிறகு நீங்கள் உடனடியாக டிக்கெட் போட்டு நாட்டுக்கு போவதை தவிர வேறு எந்த ஒரு மாற்று வழியும் இல்லை என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா அவங்களுடைய பத்தாக்கா கேன்சல் ஆகிடுச்சுன்னா அவங்களால எந்த ஒரு அத்தாரிட்டிஸும் பண்ண முடியாது. நீங்கள் நாட்டுக்கு போகிறது தான் பெட்டர். ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலையா, ஜனவரி 1 இப்போ வரைக்கும் 100 தினார் ஃபைன் கட்டணும். இன்னும் நாள் போணுச்சுன்னா இன்னும் அதிகரிக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் வைக்காதவங்களுக்கு இதுதான் ஃபைன். யார் சொன்னது? குவைத்தி பாபா சொல்லியிருக்காரு. தம்பி, அக்காமா முடிஞ்சிருச்சு, அக்காமா அடிக்கணுமா? ஆமாம், அதுக்குரிய காசு வேறையாக கொடுத்துரு தம்பி. அதே மாதிரி தான் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்காமல் இருக்க இல்லையா, அது வைக்கிறதுக்கு வேற நீ ரொம்ப நாள் ஆகிடுச்சுல, 100 தினார் அபராதம். அதையும் நீ கட்டினாதான் பயோமெட்ரிக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா உனக்கு அக்காமாவும் அடிக்க முடியும். எப்படியெல்லாம் கொள்ளை அடிக்கிறீங்களா டே? குவைத்திகள்கிட்ட அக்காமா வெளியில் அடித்து வேலை செய்கிறீங்களா? இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். சில கஃபீல்கள் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இப்போ ஒரு சகோதரர் 2 பேர், அவங்க கணவன் மனைவி 2 பேரும் அக்காமா அடித்து வெளியில் வேலை பார்க்குறவங்க 2 பேருக்கிட்டையுமே 100 தினார் கேட்டிருக்கிறாரு. எதுக்குன்னு கேட்டால் வேறே அக்காமா அடிக்கிறதுக்கு 400 தினாராம். அதோடு சேர்த்து ஒரு வருஷத்துக்கு அக்காமா அடிக்கிறதுக்கு 400 தினார். அதோடு சேர்த்து 100 தினார் வேணுமா பயோமெட்ரிக் வைக்காததுக்கு ஃபைன் கட்டுறதுக்கு. கேட்குறவன் கேனேனாக இருந்தால் எலியும் ஏரோப்ளேன் ஓட்டுமாம். அப்படி தான் அன்றைக்கி கொமாண்டில் போட்டிருந்தீங்க. அது மாதிரி தான் இருக்குது கதை.
குவைத் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க, பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்காதவங்களுக்கு பத்தாக்கா மதனியா வேலை செய்யாது, நாட்டுக்கு பணம் அனுப்ப முடியாது, ட்ராவல் பண்ண முடியாது, வேறு எதுவும் செய்ய முடியாது. மற்றும்படி எந்த ஒரு அபராதமோ சட்ட ரீதியான கட்டணங்களோ அறவிடப்படாது என்பதை அழகாவே தெளிவாகவே தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த வெளியில் அக்காம அடிக்கிறவங்க எப்படியாவது அக்காம அடிச்சு தானே ஆகணும், அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டு தானே ஆகணும். இல்லையா, ஓகே நான் கேன்சல் பண்ணுறேன், நீங்கள் நாட்டுக்கு போங்க, ரிலீஸ் எல்லாம் தர முடியாது. ரிலீஸ் தரதா வந்து ஆளுக்கு 200 தினார் 400 தினார் வச்சுட்டு ரிலீஸ் எடுத்துகிட்டு போங்க. என்ன மாதிரியெல்லாம் கொள்ளை அடிக்கிறாங்க. வெளியில் அக்காம அடிச்சிங்கன்னா இதையும் தாண்டி இன்னும் பெரிய பெரிய கஷ்டத்துக்கெல்லாம் உள்ளாகுவீங்க. அதே மாதிரி தான் சிலர் வந்து அக்காம அடித்து 2 மாதத்துலேயே இன்ஹாஷ் அப்படின்னு கேன்சலை போட்டு விட்றாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அந்த சிக்கலில் தான் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க. போகவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், துப்பவும் முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கொண்டு வந்த காசெல்லாம் முடிஞ்சு நாட்டிலையும் கடன் பட்டு வந்து இந்த நிலைமையில் சிக்கி தவிக்கிறாங்க. இதுக்கு பிறகாவது வெளியில் அக்காம அடிக்கிறத குறைச்சிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் எதிர்வரும் காலங்களில் மிக பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வரும் என்பதை தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பயோமெட்ரிக் ஃபிங்கர் வைக்காதவங்களுக்கு எந்த ஒரு அபராதமும் இல்லை. உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. அதே போல் உங்களால் பேங்க்கில் காசு அனுப்ப முடியாது. ஏன் அக்காம வேலை செய்யாட்டி எப்படி காசு அனுப்புவீங்க? புதிய எக்ஸ்சேஞ்சுகளுக்கு போனாலும் உங்களால் பணம் அனுப்ப முடியாது. அதே மாதிரி இப்போ பயோமெட்ரிக் இல்லாததால் மொபைல் ஐடென்டிட்டியும் வேலை செய்யாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குதே தவிர மற்றும்படி உங்களுக்கு காசு 1 ரூபாயும் கட்ட வேண்டியதில்லை. கபில்கள் அப்படி சொன்னால் நீங்கள் அதை தெளிவாகவே சொல்லுங்கள். அப்படி இல்லை, அப்படி இருந்தால் நீங்கள் அதுக்குரிய ஃபத்தூராவை காட்டுங்க அப்படின்னு. அடுத்ததா ஆர்டிகல் 13, ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 10, ஆர்டிகல் 8 இந்த மாதிரி பல ஆர்டிகல்களுடைய பத்தாக்கா மதனியா கேன்சல் ஆகியுள்ளது. காரணம் எல்லாமே ஃப்ராடு வேலை தான். அதே மாதிரி ஒரு பெதுன் நபர் கிட்டத்தட்ட 15 பிள்ளைங்க, பையன் பொண்ணுங்கன்னு எல்லாம் 15 பிள்ளைகளாக பெற்று தள்ளி இருக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே ஒருத்தருக்குமே ஜென்சியாக இல்லை. உள்துறை அமைச்சர் இது வந்து இப்போதைக்கு விசாரணையில் போயிட்டுருக்குது. இந்த விசாரணை முடிஞ்ச பிறகு நாங்கள் வீட்டு திட்டம், கடன் வசதி இது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சாத்தியப்படுத்தி தருவோம். அது வரைக்கும் யாருக்குமே எந்த ஒரு சலுகையும் இல்லை. முதல்ல களை எடுக்கணும், களையை பிடுங்கின பிறகு தான் மிச்ச வேலை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது குவைத்தில் இந்த ஜென்சியா வச்சு யாரெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணி குவைத்தி குடியுரிமை வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் களை எடுத்து அவங்களை எல்லாம் நாட்டை விட்டு வெளியேற்றிய பின்னரே அனைத்து சலுகைகளும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இனி வரும் நாட்களில் உங்களுடைய மொபைல் ஐடியை தொடர்ந்தும் செக் பண்ணுங்கள். அதுவும் போச்சு, பயோமெட்ரிக் வைக்கலைன்னா அதுவும் வேலை செய்யாது. தயவு செய்து கவனமா இருங்க. صريحة اليوم ايش كثر احنا سحبنا جناسي من مزورين كثير. انزين هل انا تبي اعطي قرض حسن واحد مزور زين ياخذه وتالي يهرب؟ كل المزورين الحين قاعد يهربون من الكويت، ياخذ قرض ويسافر، بعدين تعالي يا حكومة ادفعي هذا قرضه. ليش ما ننطر شوي ننظف الكويت وبعدين بدال ما تاخذ انت القرض مثلا مبلغ تاخذه مرة ونص اذا مو دبل. كلامك اطيب من الطيب، ولكن هل مقرون في فترة زمنية؟ يعني هل لدى حكومتك الموقرة جدول زمني للانتهاء من تحقيق الجنسية ام انها مفتوحة والشعب سينتظر هذا الجدول المفتوح؟ لا ماكو شيء اسمه مفتوح. كل شيء له امد. الحياه لها تاريخ وتنتهي. ماكو شيء ما له تاريخ وينتهي. طيب. زين انت ليه متى بتعيش؟ العلم عند الله. انا اقول لك احنا قاعدين نشتغل. الحكومه ترى او عسى الله يطول عمره صاحب السمو ترى الحين كمل سنه. சாதுல் அப்துல்லா பகுதிகளில் திடீர் தீ விபத்து, ஒரு வீடு ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த தீ விபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் மற்றும் சில இடங்களில் வந்து பொருட்கள் வந்து தீப்பற்றியதாக தெரிவிச்சிருக்காங்க. மற்றும்படி யாருக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லை, உடைமை சேதம் மட்டும்தான். ரொம்ப கவனமாக இருங்க. தெரியும் ஃபஹம் யூஸ் பண்ணுறவங்க என்ன நடக்கும் அப்படின்றது. இது வரைக்கும் பல மரணங்கள் இந்த ஃபஹமால் மட்டுமே இடம்பெற்றிருக்குது. அதால் தயவு செய்து ஃபஹம் உபயோகிக்கிறவங்க, ஹீட்டர் யூஸ் பண்ணுறவங்க தயவு செய்து கவனமாக இருங்க. இந்த ஃபயர்ஃபோர்ஸுடைய இன்ஸ்ட்ரக்ஷனையும் பாருங்கள். عند استخدام دوة الفحم احرص دائما على عدم إدخال دوة الفحم إلى الخيمة أو الغرفة إلا إذا كانت في حالة تجمر تجنبا لانبعاث الغازات السامة، وكذلك عمل التهوية الصحيحة التي تسمح بدخول الهواء لتهوية المكان، بالإضافة إلى عدم وضع دوة الفحم بالخيمة أثناء النوم، وكذلك الحرص على عدم اقتراب الأطفال من دوة الفحم والعبث بها. وفي حال حدوث أي طارئ لا تتردد بالاتصال على هاتف الطوارئ
112. லைனில் நிற்காம அறகுறையாக அங்கேயும் இங்கேயும் கோணலாமெல்லாம் நின்றுட்டு அதுக்கப்புறம் வண்டிகளில் லைட்டாக முட்டுப்பட்டதுக்கு அப்புறமா அங்கேருந்து வண்டி விழுந்துருச்சு உடஞ்சிருச்சு போலீஸுக்கு போகலாமா இல்லைனா காசு கொடுக்குறீங்களான்னு காசு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்குது டெலிவரி ஓட்டுநர்கள் மேலே. பைக் ஓட்டுநர்களே தயவு செய்து கவனமாக இருங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்கள். هذه ظاهرة بالكويت الحين بدأت بحفر الباطن. أهل الدبابات يجون قدام السيارة ويطيح الدباب، يوهم صاحب السيارة انه هو الخطأ عليه، يحدد عليه، اما جيب المرور والشرطة اما تدفع لي فلوس. شفت الطيحة بسيطة ما فيها. شوف قاعد يطول يا الجماعة، قاعد يتفاوض ويا صاحب السيارة يبي فلوس. هذه ظاهرة يا جماعة منتشرة بالكويت، بدأت حاليا تنتشر بحفر الباطن. هذا 3 دباب اشوفه يسوي الحركة هذه، ودير بالكم فجأة ترى قدامنا شوفون، شوف خذ فلوس، شوفون خذ فلوس من صاحب الدباب راح السيارة عشان لا يشتكي، ومشى طبيعي. انتبهتوا يحطون بجيبه؟ شوفه الامور الطبيعية، مشى ما في احلى من عنده. دير بالكم لو سواها جيب المرور وثبت حاله ما عندك مشكلة. إذا الخطأ عليك مبين، ترى يبين عند المرور وعند النجم شنو النظام الحادث. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விடயம், நிறைய பேர் வந்து டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதே மாதிரி லைனில் நிற்காமல் இடைக்குள்ளால் வந்து சொருகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் முன்னாடி இருந்துச்சு. ஆனால் இனிமேல் கம்ப்ளைண்ட் இல்லை, டைரெக்டாகவே ஃபைன் தான் ராசா, வாய்ப்பு இல்லை ராசா அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி புதிய AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்மார்ட் ட்ராக்கிங் கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சிக்னல்கள்லையும். லைனில் இல்லாமல் அந்த சைடால் வந்து சொருகிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு முக்காலஃபா விழும். 25 தினார் முக்காலஃபா. யாரெல்லாம் வந்து அந்த சைடு கேப்பில் வந்து சொருகிறீங்களோ அவங்க அனைவருக்குமே முக்காலஃபா தான். சிக்னலுக்கு நீங்கள் லைனில் நிற்கலையா, மூவ் ஆகி வந்துட்டிங்களா, தயவு செய்து போய் யூட்டர்ன் அடிச்சுட்டு சரி, இல்லை வேறொரு சிக்னலில் போய் திருப்பி டர்ன் பண்ணிட்டு சரி வாங்க. இனிமேல் அந்த இடையில போய் சொருகிறதுக்காக சைடு வாக்கில் நிற்காதீங்க. அப்படி நின்னீங்கன்னா உடனே வந்து ஃபைனை போட்டுருவாங்க ஆன்லைன் மூலமாகவே. அதால் தயவு செய்து உங்களுடைய சம்பளங்களை பாதுகாத்து கொள்ளணும்னா இதுக்கு பிறகு டிராஃபிக் ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணாத பட்சத்தில் உங்களுடைய சம்பளம் மாதத்துக்கு ஒவ்வொரு முக்காலஃபாக்கும் வெட்டுப்படும். கடைசியில் எல்லாமே போச்சு. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க ஓட்டுநர்கள். அடுத்ததாக யாருடைய கஃபீல்கள்ட்டேருந்து நீங்கள் ரிலீஸ் வாங்க போகிறீங்க. ரிலீஸ் வாங்க போகும்போது ஒருவேளை கஃபீல் அங்கே வர முடியாது, இங்கே வர முடியாது, அலைச்சல்லாம் முடியாது, சிலவங்க வயதானவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் லேசான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் செஹல் மூலம் டைரெக்டாகவே ஒரு கஃபீலேருந்து இன்னொரு கஃபீலுக்கு தனாசிரை மாற்றுறது. இது சம்பந்தமான வீடியோ காட்சி ஒன்று இருக்குது. உங்களுடைய கஃபீல்கள்கிட்ட இதை காட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே தனாசிரை எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். نقل العمالة المنزلية من كفيل إلى آخر عن طريق تطبيق سهل بدون الحاجة للذهاب لمركز الخدمة. الخدمة ممتازة جدا وتوفر وقت وتقلل الزحمة في مراكز الخدمة. خل أوريك الطريقة. افتح تطبيق سهل وروح على الخدمات، وزارة الداخلية، خدمات الإقامة، تحويل إقامة العامل المنزلي من كفيل لآخر. بعدها تختار العاملة وتكتب الرقم المدني للكفيل الجديد، وراح يوصل للكفيل الجديد إشعار، وهني الكفيل الجديد يفتح التطبيق ويروح على الإشعارات ويوافق على العملية ويكمل باقي الإجراءات من دفع رسوم التأمين الصحي ورسوم الإقامة. الكفيل الجديد لازم يجهز عقد يكون موقع منه ومن العامل المنزلي، وشروط مهمة حطها في بالك. لازم يكون الكفيل كويتي، متزوج، فوق 18 سنة، وما عليه أو على العامل أي مانع لعملية النقل. தனாசர் கொடுக்கறதுக்கு நிறைய கஃபீல்கள் வந்து சிலர் வந்து கொடுப்போம், ஓகே தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த அலையிறதுக்கு, வெளியில் போகிறதுக்கு, அந்த ஒவ்வொரு ஆஃபீஸாக போய் நிற்கிறதுக்கு, ஜவசாத்துக்கு போகிறதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்காது. சிலர் வந்து தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதால உங்களுடைய நாட்கள் கடந்து கொண்டே இருக்கும்.
ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே, அதாவது செஹல் அப்ளிகேஷன் மூலமாகவே உங்களுடைய தனாசரை பெற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்பு தான், ரிலீஸை பெற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்பு தான் இதை வந்து செஹல் மூலமாகவே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க சிவில் தகவலுக்கான பொது ஆணையகம். ஒரு கஃபீல்கிட்டருந்து இன்னொரு கஃபீலுக்கு இலகுவாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின பிறகு பழைய கஃபீல் ஓகே, அவ்வளோதான், கம்ப்ளீட். புதிய கஃபீல் என்ன செய்வாருன்னா போய் ஜவசாத்தில் எல்லாமே சிக்னேச்சர் பண்ணி பேப்பர்லாம் ஓகே பண்ணிவிட்டு உடனே உங்கள் பேரை அவருடைய இதுக்கு உங்கள் பேரில் அவங்க பேரில் உங்களுடைய பத்தாக்காவை மாற்றிக்குவாங்க. அதுக்கப்புறமா பத்தாக்காவும் ஒரு 10 நாளைக்குள்ளே இஷ்யூ ஆகிடும். ரொம்ப ஈஸியானது தான். அதே போல் மிக முக்கியமான விடயம், யாருமே பணம் கொடுக்க வேண்டியதில்லை பயோமெட்ரிக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய மொபைல் ஐடியை செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய மொபைல் ஐடி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுடைய கஃபீல் கக்காமல் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.